ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். மிக பரபரப்பான சம்பவங்கள், அதுவும் கடைசி காலத்தின் அடையாளங்கள் மிக வேகமாக நடக்குது. அது நம்ம எதிர்பார்க்கிறத விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துட்டுருக்கு. என்னங்கிறது தான் நம்ம இந்த நேற்று வரையில் பார்க்க போகிறோம். மிக முக்கியமாக 3 விஷயங்களை பார்க்க போகிறோம். வாங்க நம்ம நேற்று வரைக்குள்ளே போகலாம். முதலாவது, உலகமே இப்போ நோக்கி பார்க்கறது யாருன்னா யுஎஸ்ஏ தான், அமெரிக்காவை தான். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பதவியேற்றதுலேருந்தே பரபரப்பான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், வரி விதிப்பது, அப்புறம் திருப்பி வித்ட்ரா பண்ணுறது, அப்புறம் இஸ்ரேல் விஷயங்களில் தலையிடுறது, உக்ரைன் விஷயம், இப்படியே அவர் பண்ணிக்கிட்டே இருந்தார். இப்போது அமெரிக்காவுடைய அரசாங்கம் முடங்கி இருக்கிறது. அதாவது இந்த நேற்று நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிற காலகட்டத்திலிருந்து அடுத்த திங்கட்கிழமை வரைக்கும் முடக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேலே தான் இன்னும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்க அரசாங்கம் முடங்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிதி நிலைமை மிக மோசமான நிலைமையில் இருந்து அவர்கள் இப்பொழுது முழுவதுமாக எந்த ஒரு பில்லையும் பாஸ் பண்ண முடியாதபடிக்கு, அங்கே ஜனநாயக கட்சின்னு இருக்கிறது, தொழிலாளர் கட்சின்னு இருக்குது. இது ரெண்டுமே அங்கே இருக்குது. இவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம செனட்டில் இந்த ஓட்டெடுப்பில் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது. இவங்க ஒரு பில் கொண்டு வராங்க, அவங்க ஒரு பில் கொண்டு வராங்க. 2 பேருமே 2த்தையும் பாஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. இப்போது 2 பேரும் மாறி மாறி குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் பரஸ்பரம், இது எல்லாமே அப்படி தான் செய்வாங்க. ஆனால் இதில் நமக்கு என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முந்தின வல்லரசு விழுகிற இடத்திற்கு வந்துருச்சு. அதுதான் இப்போ ஏற்கனவே அமெரிக்காவுடையதான இராணுவம் பலம் வாய்ந்தது அப்படின்னு நம்ம சொன்னாலும், இப்போ உலக நாடுகள் ஹவுத்தீஸ் வரைக்கும் அமெரிக்க கப்பல் அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க பாருங்களேன். ஸோ இப்போ அதை தாண்டியாச்சு. இப்போ பொருளாதாரம் ஏற்கனவே $37 பில்லியன் வீழ்ச்சியில் இருக்குது, கடனில் இருக்குது. இது இன்னும் இந்த ஒரு நாளைக்கு மட்டுமே $7 பில்லியன் அளவு போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இனி அமெரிக்கா மீட்க முடியாத இடத்துக்கு போயிடுச்சு. கண்டிப்பாக ஒரு வல்லரசு விழுகிறதை நம் கண்கள் பார்க்கிறது. இப்படி தான் ஆங்கிலேய சாம்ராஜ்யம் விழுந்தது. ஒவ்வொரு சாம்ராஜ்யம் விழுகிறது. பைபிளை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் இல்லையா? ஒன்று விழும்போது இன்னொன்று எழும்பணும், அதான ப்ரொசீஜர். அதுக்கு நடுவில் ஒரு யுத்தம் வரணும். உதாரணமாக பாபிலோன் சாம்ராஜ்யம் விழும்பொழுது மேதிய பேர்ஷியா சாம்ராஜ்யம் எழும்பணும். அதுக்கு நடுவில் ஒரு யுத்தம் பெல்ஷாசார் காலத்தில் கோரேஸ் செய்கிறாரு. அந்த யுத்தம் தான் மாற்றத்தை கொண்டு வரும். ஆங்கிலேய சாம்ராஜ்யம் விழும்போதும் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ அமெரிக்க சாம்ராஜ்யம் விழுகிறது. ஒரு யுத்தம் ஒன்று ஆரம்பிக்கும். அந்த யுத்தத்துக்கு பிறகுதான் அடுத்த சாம்ராஜ்யம் வரும். அதைத்தான் நாம் ஐரோப்பியன் யூனியன் சாம்ராஜ்யம் என்று சொல்லுகிறோம். அதில் தான் அந்திகிறிஸ்து வருவான் என்று நாம் சொல்லுகிறோம். அதுக்கு முந்தின சாம்ராஜ்யம் விழுகிற காலத்தில் நாம் இருக்கிறோம். அடுத்த ஆன்டிகிரைஸ்ட் கிங்டம் எழுகிற இடத்தில் நாம் பார்க்கிறோம். இது ஒரு மிக முக்கியமான அடையாளம் நம் கண்களுக்கு முன்பாக நடக்குது. அதாவது எரேமியா சொன்னது போல, நேபுகாத்நேச்சார் வருகிறார் என்று சொல்லப்பட்டபடி இப்பொழுது அந்திகிறிஸ்துவின் ஆட்சி தொடங்க போகிறது என்பதற்கான மிக முக்கியமான அடையாளம். முந்தின வல்லரசு கீழே விழுகிறது. இனி அமெரிக்கா எழும்பாது என்கிற இடத்துக்கு. எழும்பாதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அமெரிக்கா மிக மோசமான சூடான் மாதிரி அந்த மாதிரி ஆகுமா? அப்படி அல்ல. இப்போ எப்படி யூகே இருக்குது, ஒரு நாள் வல்லரசாக இருந்துச்சு, யூகே அதுக்கு அடுத்த இடத்துக்கு போயிடுச்சு இல்லையா? அதே மாதிரி யுஎஸ் அதுக்கு அடுத்த இடத்துக்கு போயிடும். முதல் இடத்துக்கு யூரோப்பியன் யூனியன் எழும்பி வரப்போகிறது. இதோட அப்டேஷன்ஸ் வருகிற காலங்களில் நாம் கர்த்தருக்கு சித்தமானால் பார்க்க போகிறோம். வாங்க அடுத்ததை நாம் பார்க்க போகிறோம். இதுக்கு நடுவில் யுஎஸ் மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இஸ்ரேலும் யுஎஸும் சேர்ந்து பாலஸ்தீனத்தில் அமைதி திரும்புவதற்கு. இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இது வரைக்கும் எதிர்த்தவங்க எல்லாருமே ஆதரிக்க தொடங்கியிருக்கிறாங்க. யூகேலேருந்து, கத்தார்லேருந்து பல நாடுகள், பாகிஸ்தான் வரைக்கும் இந்த பீஸ் ஒப்பந்தத்தை, அதாவது சமாதான ஒப்பந்தத்தை ஆதரிக்க தொடங்கியிருக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, 72 மணி நேரத்துக்குள்ளாக எல்லா ஹாஸ்டேஜஸ், அதாவது பிடிச்சு வச்சிருக்கக்கூடியவர்களை, பணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும். யார்? ஹமாஸ் விடுவிக்கணும். அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்தை வித்ட்ரா பண்ணணும். யார்? இஸ்ரேல். இது 2மே நடக்கக்கூடிய சாத்தியம் அங்கே தெரியல. அது மட்டும் இல்லை, அதையும் தாண்டி அங்கே ஒரு நடுநிலைமையான கவர்னர் மாதிரி, ஒரு ஆளுநர் மாதிரி அவங்க நியமிப்பாங்க. அவங்க தான் அதை கண்காணிக்க போகிறாங்க. அது முழுவதுமாக மீண்டுமாக பாலஸ்தீனத்தினுடையதான வெல்ஃபேர்க்காக பயன்படும். இப்படி பல காரியங்கள், ஏறக்குறைய 22 அம்சங்கள் அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே ஒத்து வருமா? இன்னும் கேட்டிங்கன்னா, இதான் லாஸ்ட் சான்ஸ்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. அது மட்டுமல்ல, எல்லா நாடுகளும் இதை வரவேற்றிருக்கிறது. இது எங்கே போய் முடிய போகுதுன்னா, கண்டிப்பாக ஹமாஸ் இதை இழக்க போகுது. ஏன்னா ஹமாஸோடைய அரசாங்கம் அங்கே அடுத்து வராது. அவங்க அது விடுவிச்சாலும் ஹமாஸ் அரசாங்கம் வரப்போகிறதில்ல. ஸோ அது முழுவதுமாக இந்த நடுநிலைமையான நாடுகள் கண்ட்ரோலுக்கு அது போக போகுது. நடுவில் கூட ஒரு டாக் வந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாள் யூகே பிரதமராக இருந்தவர் டோனி பிளேர், அவரை வச்சு தான் அங்கே நடுநிலைமையாக பார்க்க போகிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இது எப்படியோ ஒரு முடிவுக்கு வராத ஒரு பீஸ் ஒப்பந்தம் ஒன்று மீண்டும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை எல்லாரும் ஏற்றுக்கொள்வது போல் இருக்கிறது. கடைசியாக இது எங்கே போய் முடியும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். மீண்டும் ஒரு யுத்தம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஹமாஸ் விடுதலையாக்கவில்லை, மீண்டும் அங்கே ஒரு யுத்த களம் ஆரம்பிக்க போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த இடத்துல போய் முடிய போகுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நடுவில் ஈரான் மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லியிருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இஸ்ரேல்
யாரை தாக்கினாலும் நாங்கள் வருவோம் திருப்பி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து சூழ்நிலை சமாதானத்துக்கு போகிற மாதிரியே இல்லை. அது என்னமோ இன்னொரு இடத்துக்கு பரிமாணத்துக்கு போகிற மாதிரி தான் இருக்குது. அதையும் வருகிற காலங்களில் நாம் பார்க்க போகிறோம். கடைசியாய் மிக முக்கியமாய் ஒரு விஷயத்தை பார்த்துவிட்டு முடிக்க போகிறோம். இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், யூகே பிரதமர் என்ன பண்ணியிருக்கிறாரு, மிக முக்கியமாக ஒரு பில் பாஸ் பண்ணியிருக்கிறார் யூகே கவர்மெண்ட்டில். என்ன பாஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அடல்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாருக்குமே டிஜிட்டல் ஐடி கொடுப்பது கட்டாயமாக்கப்படுகிறது. அதாவது நாம் சொல்லிக்கிட்டு இருந்த வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்களில் தங்கள் வலது கைகளாவது நெத்திகளாவதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சிப் கான்செப்ட் தான் இப்போ கொண்டு வராங்க, டிஜிட்டல் ஐடி. இது ஏற்கனவே நடைமுறையில் கொண்டு வந்து ஸ்வீடனில் பல இடங்களில் வந்து நடைமுறையில் ப்ரைவேட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சில இடங்களில் வந்து இதை அஃபிஷியல் ஆகணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. 2010 இதற்கான காரியங்கள் இந்திய பத்திரிகைகளிலே வந்துச்சு. அதாவது நெத்திகளில் கைகளில் இப்படி ஒரு சிப்பு போட போகிறாங்க அப்படிங்கிற கான்செப்ட் 2010 வந்துச்சு. இப்போ நம்ம கண்களுக்கு முன்பாக அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. அதாவது இங்கே ஆரம்பிக்கிறது. 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு போடுவதற்கான காரியங்கள் ஆரம்பிக்கிறது. நடுவில் பாருங்க, இப்போ ஒரு திடீர்னு யுத்தம் வந்துடும், ஒரு கொலாப்ஸ் ஆகும். இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த யுத்தத்தினுடைய முடிவில் பெருமளவில் உயிர் சேதங்கள் இருக்கும். அந்த உயிர் சேதத்துக்கு பிறகு மீதமுள்ளவர்களை கணக்கெடுப்பு நடத்துவதற்காகவும், அவர்களை ஒரு வரைமுறைப்படுத்துவதற்காகவும், அதோடு கூட கண்காணிப்பு வலையை கொண்டு வருவதற்காகவும் இந்த சிப்பை நாங்கள் பயன்படுத்துகிறோம்னு சொல்லி இப்போ கொண்டு வந்திருக்க இந்த டிஜிட்டல் ஐடியா உலகளாவிய டிஜிட்டல் ஐடியா மாற்ற போகிறாங்க. அதற்கு இப்போவே ஜனங்களுக்கு கொடுக்க தொடங்கிட்டாங்க. ஏற்கனவே ஜனங்களை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் இப்போது அஃபிஷியலாக அரசாங்கம் சொல்லியிருக்கு. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உலகத்துக்கே பைபிள் கொண்டு போனவங்க இந்த இங்கிலாந்துக்காரங்க தான். அந்த பைபிளில் தான் இந்த விஷயம் போட்டிருக்கு. அதாவது வலது கையில் நெத்தியிலையும் போடுவாங்கன்னு சொல்லி. ஆனால் அதில் ஒரு எதிர்ப்பு கூட அங்கே இல்லை. எதுக்கோ அங்கே எதிர்ப்பு நடக்குது. ஆனால் இப்படி ஒன்று இருக்குது, இது பைபிளில் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் எந்த ஒரு சட்டத்தையும் நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி அங்கே ராஜா கிட்ட, சார்லஸ் கிட்ட போய்ட்டு என்ன செய்யணும்னா, ஒரு சைன் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். அது அவங்களோட நடைமுறையில் இருக்கிறது. அதில் ஜூரின்னு ஒரு கமிட்டி இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது எல்லாமே பிப்ளிக்கலி சரியான்னு பார்க்கக்கூடியவங்க அவங்க. ஒரு சட்டம் வரும்போது இதெல்லாம் நான் எலிசபெத் இருக்கும்போது நடைமுறையில் இருந்த ஒரு விஷயம். இப்போ பாருங்கள், பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற கடைசி காலத்தின் அடையாளம் வருது. டெக்னாலஜிங்கிற பேரில், வளர்ச்சிங்கிற பேரில் பைபிளில் சொன்ன அந்த ஆபத்து காலத்தை வரும்போதும் அந்த உணர்வில்லாத இருதயம் இப்போ அந்த அரசாங்கத்துக்கு இருக்கு. இது உலகளாவிய பரவும். வேர்ல்டே வலது கைக்கும் நெத்திக்கும் தயாராகி கொண்டு இருக்கிறது. ஒரு பக்கம் யுத்தம் தயாராகி கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் வல்லரசு அதே ஐரோப்பாவிலிருந்து தான் எழுமணும். இன்னொரு பக்கம் அதே ஐரோப்பாவிலிருந்து நெத்திக்கும் கைக்கும் முத்திரை போடக்கூடிய காலங்களும் தயாராகிறது. இதெல்லாம் நமக்கு சேர்ந்து ஒன்று தாங்க சொல்லுது. ஆண்டவர் வருவதற்கு முன்பதாக நடைபெற வேண்டிய அடையாளம், வந்த பிறகு கைவிடப்பட்டவர்களுக்கு ஏற்படக்கூடியதான நிலைமை, இது எல்லாத்துக்கும் நடுவில் நம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒன்றே ஒன்று தான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். 2000 வருஷத்துக்கு அவர் முன்னாடி சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற காலகட்டத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். வருகை தாமதிக்குமானால் மீண்டும் இன்னொரு நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ.